விநாயகர் சதுர்த்தி 27/8/2025 வருது. புதன்கிழமைக்கு வருது. ஆவணி 11ஆம் தேதி வருது. மதியானம் 3:52 வரைக்கும் எனக்கு என்ன விநாயகர் சதுர்த்தி திதி இருக்கு. பிறகு பஞ்சமி வந்துடுது. அதுக்கு முன்னாடி நம்ம விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டுருணும். அது காலையில நம்ம ஒரு 7:15 வரைக்கும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அதுக்கப்புறமேட்டு சித்தயோகம் வந்துடும். 7:15 வரைக்கும் செய்ய வேண்டாம். அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். விநாயகர் அன்னைக்கு வந்து தயவு செஞ்சு வடக்கு பார்த்து வச்சிட வேண்டாம். அன்னைக்கு விநாயகர் கிழக்கு பார்த்து தயவு செஞ்சு வைங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னைக்கு சூழல் இருக்கனால தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். அது மட்டும் இல்லாமல் காலையில 7 to 9 ராவு காலமா இருக்கு. இது யமகண்டமா இருக்கு. 9 மணிக்கு மேல நீங்க செய்ய ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ண நல்லதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு வெள்ளருக்கு விநாயகர் நல்ல கால் தெரியணும். 2 காலும் தெரியப்பட வேண்டும். இந்த வெள்ளருக்கு விநாயகர் நீங்க கண்டிப்பா என்ன ஒண்ணு வாங்கிக்கோங்க. வாங்கிடுங்க. இந்த வெள்ளருக்கு விநாயகர் வேணும் அப்படின்னா நீங்க மகேஸ்வர் ஷாப்பிங்ல கண்டிப்பா கிடைக்கும். இந்த வெள்ளருக்கு விநாயகருக்கு நினைக்கிறேன் நீங்க ஒரு பாலாபிஷேகம், தயிர் அபிஷேகம், தேனு, ஓகே, அதுக்கப்புறம் சந்தனம், மஞ்சள், உங்களுக்கு என்னென்ன இருக்கோ கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திட்டு தொடச்சிட்டு அதுக்குள்ளால சின்ன ஒரு துணியை போட்டுருங்க. போட்டுட்டு என்ன ஆட்டோமேட்டிக்கா ஒரு புஷ்படுத்துறது மல்லிப்பூ இந்த மாதிரி வச்சிருங்க. மல்லிப்பூ இல்லை என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு என்னது இந்த மாதிரி மாலை, எது பஞ்சல செஞ்ச ஒரு மாலை நீங்க போடலாம். கவரை எதுவும் கிடையாது. இன்னொரு பவித்திர மாலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க வேற வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் பவித்திர மாலை கிடைக்காது. இந்த மாதிரி 42 முடிச்சிருக்கணும். ரெட்டப்படையில தான் வரணும். 2, 4, 6, 8, 10 வரக்கூடாது, 20 வரக்கூடாது, 30 வரக்கூடாது, 40 வரக்கூடாது, 50 வரக்கூடாது. ரெட்டப்படையில இருக்கணும். அது மாதிரி ஒரு பவித்திர மாலையை போட்டுட்டு 2 வெத்தலை, ஆண் வெத்தலை, பெண் வெத்தலை. கீழே வந்து பெண் வெத்தலை இருக்கணும். நேர் போட்டுருச்சுன்னா பின்பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். நேரா போட்டுருக்கு. அது வந்து பெண் வெத்தலை. மாறி மாறி போட்டுருச்சுன்னா அது வந்து ஆண் வெத்தலை. அதுக்கு மேல வந்து என்ன ஒரு 1 ரூபாய் காயின், ஒரு கழிப்பாக்க வச்சிடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன இது மேல வந்து கொஞ்சம் ஜவ்வாது தடவிடணும். தடவிட்டு என்ன நீங்க பிரேயரை வந்து நீங்க செய்யணும். இது மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வீட்டுல விநாயகரோட அனுகிரகம் பெற்று விநாயகர் எல்லாம் தீரும் அப்படின்னு கணக்கு இருக்கு. அன்னைக்கு முடிஞ்சா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜூல இருக்கக்கூடிய எலிபெண்டுக்கு நீங்க கரும்பு வாங்கி கொடுக்கலாம், அல்லது நீங்க பலாப்பழம் வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஆவணி மாதத்துல பிறந்தவங்க யாரா இருந்தாலும் யானைக்கு, எலிபெண்டுக்கு கரும்பு வாங்கி கொடுக்கறது, பலாப்பழம் கொடுக்கறது மிக மிக சிறப்பானது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது உடாப்பில் விளாம்பழம் கண்டிப்பாக அன்னைக்கு வந்து விநாயகருக்கு முன்னாடி வச்சு நீங்க படையல் செய்யணும். படையல் செஞ்சு முடிஞ்சுட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இதை வந்து ஒரு சிகப்பு நிற துணியில் என்னது அந்த விளாம்பழத்தை படைச்சதை வச்சு நல்லா நீட்டா கட்டிட்டு வீட்டு வாயில் முன்பாக அந்த விளாம்பழத்தோட மேல் பக்கம் மேல இருக்கணும், கீழ்பக்கம் கீழே இருக்கணும், வச்சு கட்டி தொங்க விடணும். அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மல்லிகை பூவும் வைக்கப்பட வேண்டும். புரியுதா? அதே மாதிரி என்ன வெற்றிலை பாக்கு 2 வெத்தலை, ஒரு பாக்கு 1 ரூபாய் காயின், அதுவும் இதுல வச்சு கட்டணும். இப்படி கட்டிட்டு நீங்க வீட்டுக்கு முன்னாடி மேல தூக்கி வச்சிட்டீங்கன்னா விநாயகரோட என்னது கடாட்சம் அன்னைக்கு பிரேயர் பண்ணிட்டு அன்னைக்கே நீங்க தூக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு நைட்டுக்குள்ள என்னன்னு கண்டிப்பாக விநாயகர் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து நிலவி வருகிறது.